Good morning friends. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 1 யூனிட் 1ல சாப்டர் 1 ஃபங்க்ஷன் இந்த லெசன் பத்தி பார்க்க போறோம். So what is a function? ஜெனரலா ஃபங்க்ஷனா நம்ம என்ன பண்ணுவோம்? C++ ப்ரோகிராம் பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் இயர் நீங்க வந்து C++ ப்ரோகிராம் பார்த்திருப்பீங்க. ஃபங்க்ஷன்னா என்னங்கறத பார்த்திருப்பீங்க இல்லையா? So நீங்கனா ரொம்ப அதாவது ஃபங்க்ஷன்னா என்னங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. ஜெனரலா ஃபங்க்ஷன்ங்கிறது என்ன? ஒரு வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஒரு கல்யாணம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை வந்து ஒரு பர்த்டே ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒருத்தராக நீங்கள் செய்ய முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் மொத்த பேரும் அதாவது ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்தோ இல்லை வந்து நிறைய பேர் ஒன்றா சேர்ந்தோ ஒரு குழுவாக பண்ணி ஒரு ஜனனி கொண்டு வரதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ அது மாதிரி தான் வந்து C++ ப்ரோக்ராம்லேயும் நம்ம வந்து ஃபங்க்ஷனுங்கிறப்போ ஒரு லைன் வராது, நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து ஸ்பிட் பண்ணி அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வர தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னாலும் ஃபங்க்ஷன்ஸ் சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறது பைத்தானுடைய அல்காரிதம். ஸோ அல்காரிதம் பைத்தானில் எப்படி நம்ம இப்போ C++ல் நம்ம வந்து அல்காரிதம் எப்படி பார்த்தோமோ C++ ப்ரோக்ராமில் அந்த ப்ரோக்ராம் வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி அந்த அல்காரிதம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமுக்கும் வந்து நம்ம அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா learning objectives. After the compilation of this chapter, the students will be able to understand function specification. So function specification na enna, parameters and arguments, interface with implementation, pure function and side effects of impure function. So நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன். The most important criteria in the writing and evaluating the algorithm is a time to take complete to task to have a meaningful combination of algorithm. ஸோ அல்காரிதம்னா என்ன? ஃபஸ்ட்டு அல்காரிதம்னாங்கிறது நீங்கள் வந்து ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும். அல்காரிதம் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கால்குலேட் A + B அப்படிங்கிறது ஒரு சம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சம்முக்கு நீங்கள் எப்படின்னா ஸ்டெப்ஸ் எழுதுவீங்க, எத்தனை ஸ்டெப்ஸ் வரும், அது எத்தனை லைன் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா? அந்த கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறதா வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு அல்காரிதம். ஓகே. ஸோ அல்காரிதம் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இது ஜென்ரலாக நம்ம பார்த்தது, C++ நம்ம பார்த்தது. ஓகேவா? ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் அந்த பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டு பி ரிப்பீட்டட் ஃபார் மெனி டைம்ஸ், பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இப்போது if a bulk of statement to be repeated for many numbers of time, then subroutines are used to finish the task. இங்கே சப்ரோட்டின் சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு இது வந்திருக்கு. ஸோ சப்ரோட்டின்னா என்ன? இப்போது ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே இதில் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பெரிய ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம், பார்க்கலாம், அது வந்து நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் சப்ரோட்டின்ங்கிறது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனையே ஸ்பிட் பண்ணி கொண்டு வர தான் வந்து சப்ரோட்டின்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனே வந்து ஸ்பிட் பண்ணி கொண்டு வரதான் வந்து சப்ரோட்டின்ஸ். ஸோ சப்ரோட்டின்ஸ்னால் என்ன? சப்ரோட்டின்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கோடிங் எழுதுகிறோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து பெருசாக இருக்குது, அதே வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து பண்ணோம்னா பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு வந்து புரியாது. ஸோ அது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணணுங்கிறது நமக்கு வந்து ஒரு சில வேகான ப்ரோக்ராம்ஸில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்துட்டு இது மாதிரி நம்ம வந்து சப்ரோட்டின்ஸ் யூஸ் பண்ண முடியும். சப்ரோட்டின்ஸ் வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனை ஸ்பிட் பண்ணணும், ஃபங்க்ஷனை ஸ்பிட் பண்ணி கொண்டு வரதான் வந்து சப்ரோட்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்ரோட்டின்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ சப்ரோட்டின்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் டாஸ்க். இட்ஸ் எ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது நிறைய கோடிங்னா இது வந்து ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட். ஒரு ஸ்மால் செக்ஷன், அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வரணும் சொல்லுவாங்க இல்லையா? ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வரோம் இல்லையா? அது பற்றி தான் படிக்கிறதா வந்து சப்ரோட்டின்ஸ் ஆர் த ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் டாஸ்க். Okay, that are used to a particular task that can be used repeatedly. In a programming language, these subroutines are called functions. ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், சப்ரோட்டின்ஸ்ங்கிறது வந்து ஃபங்க்ஷனை ஸ்பிட் பண்ணி வர்றது. அதாவது சின்ன சின்ன கோடிங்காக ஒரு பெரிய கோடிங்காக இருக்குது, ஒரு பெரிய கோடிங்காக இருக்குதுன்னா அதை ஸ்பிட் பண்ணி சின்ன சின்ன கோடிங்காக கொண்டு வரதான் வந்து சப்ரோட்டின்ஸோடைய வேலை. ஓகேவா? அண்ட் தென் function with respect to programming language. A function is a unit of code
that is often defined with a graded code structure. Function contain a set of code that works on many kinds of input like variance, expressions, products and concentrate outputs. Okay, function specification. Function specification பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, ஓகேவா, ஒரு கோடிங் எழுதுறீங்க, கால்குலேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கால்குலேட் C = A + B அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது எப்படிலாம் எழுதலாம், என்ன ஸ்டெப்ஸில் எழுதலாம், அது எத்தனை ஸ்டெப்ஸ் வரும், எத்தனை இது சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி எழுதுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் அது பேர் தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் A டாட் ஒரு டாட் போட்டு ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பைத்தான் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இந்த டாட் வச்சு தான் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். டாட் ஈக்குவல் டு அது யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணணும். இது வந்து பைத்தானுடைய கோடிங். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா A டாட் ஈக்குவல் டு 24ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. C++ல் பார்த்துருப்பீங்க A = 24 இல்லை B = 10 அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் பைத்தான் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா A dot equal to 24. இங்கே பார்த்தீங்கன்னா A = 24 as an expression in it, but 24 is not itself an expression. Rather, it is a function definition. Okay. இங்கே பார்த்தீங்கன்னா A = 24 as an expression in it, but 24 is not itself an expression. Okay, it is a function definition. It is a function definition. A definitions binds value to name. In this case, the value 24 being bound to name A. Definitions are not expression. At the same time, expressions are also treated as a definition. Definitions are distinct synthetic block. Definitions can be have expression nested inside them and vice versa. ஓகே, ஜஸ்ட் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = 24. A வந்து 24ங்கிற ஒரு வேல்யூ வந்து ஏக்கு அசைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக பார்க்குறது இவ்வளோ தான். A = 24 அவ்வளோதான். அதுக்கு தான் வந்து வள நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வசனம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் என்ன சொல்ல வராங்க, டெஃபினேஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஷன்ஸ். அட் த சேம் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் அஸ் டெஃபினேஷன். அது எப்படி வரும், A = 24 கொடுத்துட்டோம்னா ஏக்கு தான் 24 வந்து அசைன் பண்ண முடியும். ஏவை கொண்டு போய் 24 போய் பண்ண முடியுமா, அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன்ஸ் ஆர் distinct synthetic block. Definitions can have expression nested inside them and vice versa. Okay, next, parameters and arguments. Parameters are the variable in a function definition and arguments are the values which are passed to function definitions. நல்லா ஞாபகம் பாருங்கள். Parameters are the variable in a function definition and arguments are the values which are passed to function definition. Next வந்து parameter without type. Parameter without type, இங்கே வந்து ஜென்ரலாக ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பாருங்கள். require b > 0, return a to the power of b, let rect power of ab equal to, if b = 0 then else a star power of a of b minus 1. இது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் இது என்னென்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப், அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வேரியபிள் b is a parameter and the value which is passed to variable b is the argument. The precondition, இங்கே தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா precondition. requires precondition, return post condition. அது மட்டும் தான் மெயினாக பார்க்கணும். இதை வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இந்த preconditions டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா precondition என்ன, require அப்படிங்கிறது வந்தால் precondition, post conditions returns எல்லாம் வந்து post conditions. ஓகே, we have not mentioned any data types, that is data type. Some language compiler solve this data type interface program algorithmically, but some require type of to be mentioned. In the above function definition, if expression can carry 1 in that in branch by the typing rule, the entire if expression as type n.
Since the if expression has type int, the function return type also be int. B is compared to 0 which equal to operator. So B is also type of int since A is multiplied with another expression by using star operator. Okay. என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா B is a parameter. அவ்வளோதான். Bக்கு வேல்யூ அசைன் பண்ணுறாங்க. A வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்டார் அந்த பவர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஜஸ்ட் சிம்பிளாக இதுதான் விட. பட் இது நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். சிம்பிளாக இதுதான் பண்ணுறாங்க. B வந்து அசைன் பண்ணுறாங்க, A வந்து என்ன பண்ணுறாங்க மல்டிப்ளை பண்ணி கொண்டு வராங்க. அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு வந்து பேராமீட்டர் வித் டைப். அதே ப்ரோக்ராம். ஓகே, பேராமீட்டர் வித் டைப். லாஸ்ட் டைம் பார்த்தது பேராமீட்டர் வித்தவுட் டைப். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேராமீட்டர் வித் டைப். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப்பில் வந்து நம்ம வந்து எந்த இதுவுமே நம்ம அசைன் பண்ண மாட்டோம். டேரெக்டாக நம்ம வந்து கொடுத்துட்டு அது கேல்குலேட் பண்ணி வரும், கேல்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் வித் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் வந்து ஒரு பேராமீட்டரை வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஏக்கு ஒரு பேராமீட்டரும் பிக்கு ஒரு பேராமீட்டரும் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அதாவது டிஃப்ரென்ஸ் இதில். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸாக இதை வந்து எதுவும் சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே இன்னொரு முக்கியமான லைன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெட் ரெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு அதாவது லெட் எல்இடி லெட் ஆர்இசி ரெக். இப்போது அது வந்து ஒரு சின்டாக்ஸ். அந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா the syntax to define function is close to the mathematical usage. The definition introduced by the keyword let let followed by the name of the function and its arguments. Then the formula that computes the image of the argument is written after an equal to sign. If you want to define a recursive function, use let rec. Rec is a recursive. Simple. இப்போ நம்ம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஐஎன்டி இன்டிஜருக்கு வந்து ஐஎன்டி ஃப்ளோட்டு சம் ஆட்டோ இது மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்க இல்லையா, அது மாதிரி ரிகர்சிவ்ங்கிறதுக்கு ஆர்இசிங்கிறது கீவேர்ட். ஓகே, லெட் ஆர்இசி. லெட்டுங்கிறது இட்ஸ் ஏ சின்டாக்ஸ். அந்த சின்டாக்ஸ் எப்படி வரும் அப்படி பார்த்தீங்கன்னா லெட் ஃபாலோடு வித் நேம். என்ன நேம்? ஏதாச்சும் ஒரு நேம் இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் இல்லை நேம் இருக்கலாம். லெட் ஆர்இசிங்கிறது ரிகர்சிவ். இல்லை ஏதாச்சும் ஒரு நேம் கூட ஃபாலோ பண்ணி அந்த நேமுக்கு முன்னாடி இந்த லெட்டுங்கிறது வரணும். ஓகே, இங்கே சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா let rec f of function a1 a2 up to an equal to k. Here fn is a function indicating an integer being used as a function name. The name a1 to an are the variables indicating the identifiers also parameters. The keyword rec is a required fn is to be recursive function, otherwise it may be omitted. Okay, a function definition which call itself is called recursive function. So இது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 1 மார்க்கில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். A function definition which call itself, function definition இருக்கு இல்லையா, which call itself is called a recursive function. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கொடுக்குற நம்பர் ஆடா இல்லை ஈவனா அப்படிங்கிறது தான் வந்து இதோட கான்செப்ட். ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன போஸ்ட் கண்டிஷன்ஸ் ப்ரீ கண்டிஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிக்வயர்ஸுங்கிறது போஸ்ட் கண்டிஷன் ப்ரீ கண்டிஷனா, இட்ஸ் ப்ரீ கண்டிஷன்ஸ். ஓகே, ரிக்வயர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0. லெட்டுங்கிறது இட்ஸ் சின்டாக்ஸ். லெட் ஆர்இசி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இது வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸில் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்லாம் கேட்பாங்க, எக்ஸாம்ஸில் 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லை உங்களோட ப்ராஜெக்ட் அதாவது ப்ராக்டிக்கல் கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம். ரிக்வயருங்கிறது ப்ரீ கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வா ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. லெட் ரிகர்சிவ் ஈவன் எக்ஸ் ஈக்குவல் டு அதாவது அந்த வேரியபிள் டிக்ளேர் கொண்டு வராங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆடாக இருந்துச்சுன்னா ஆட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஈவனாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆடாக இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். ஈஸியாக புரிஞ்சுங்க.
ஒரு ப்ரோக்ராம், அதாவது நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதினாலும் அதை ஃபஸ்ட் நம்ம கான்செப்டை புரிஞ்சிக்கணும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே நமக்கு வந்து அந்த சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட் ரெக்கர்சிவ் ஈவன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஆடாக இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஈவனா இல்லையா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? லெட் ஆர்இசி ஈவன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஆட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. ரிட்டன் ஈவன். நெக்ஸ்ட் ஸ்டெப், ரிக்வெஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் than equal to 0. லெட் ஆட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, அதாவது கிரேட்டர் than கொடுத்தா லெஸ் than கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படி அது மாதிரி நம்ம வந்து சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் ஈவனாக இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1. ஈவனுக்கு நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஆடுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈவன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துட்டாங்க. பட் நம்ம ஈவன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணோம், ஆட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ரெண்டுமே சேம் லைன் தான், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, மாற்றி எழுதிடக்கூடாது. ஈவனாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இதே வந்து ஆட் வந்துச்சுன்னா ஈவன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. பட் ஆடில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ் கிரேட்டர் than equal to 0, அந்த கிரேட்டர் ஈக்குவல் டுக்கு பதிலாக 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கொடுக்காம 2 சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அது ஞாபகம் வச்சிங்க, மாற்றி எழுதிட்டிங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. ஓகே, தென் ரிட்டன் ஆட். சிம்பிளாக இவ்வளோ தான் அந்த ப்ரோக்ராம். இதில் என்ன பண்ணுது, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த வேரியபிள் இண்டிகேட்டிங் டைப்ஸ். The type x to y is a type of a function that gets an input type of x and return an output y, whereas x1, x2 up to y is a type of function that take 2 inputs. The first input is a type of x1 and second is type of x2 and return an output of y. Likewise, x1 up to xn to y as a type x as input of an n arguments and y type as a output. Okay, all functions are static definitions. There is no dynamic function definitions. Okay, next one, the interface versus implementation. இது வந்து இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். An interface is a set of action that an object can do. For example, when you press a light switch, a light goes on. You may not have a CAD about the flash light. In object-oriented programming language, an interface is a description of all functions that a class must have in order to be a new interface. In our example, acts like a light should have a function definition like turn on and turn off. The purpose of interface is to allow the computer to enforce the properties of the class type T, where the interface must have the function called x, y, z, etc. Okay, a difference between interface and implementation is interface just defines what an object can do. இன்டர்ஃபேஸுங்கிறது இன்டர்ஃபேஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? Interface just define what object can do but won't actually do it. Implementation carries on the instruction defined on the interface. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இது வந்து 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்? இது கண்டிப்பாக 2 மார்க்கில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேவா? ஓகே, இப்போ முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கேரிஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.